Hi, hello and welcome to VAJ Bakers. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிறிஸ் கிராஸ் கேக்கோட டெக்கரேஷன் பார்க்கலாம். இந்த கேக்கு வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டதும் அதே மாதிரி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டதுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் போட்ட போஸ்ட்லேயே அதிகமாக ரிக்வெஸ்டடாக கேட்டது இந்த ஒரு கேக்குக்கு மட்டும்தான். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு 2 மாடல் கேக்ஸ் வந்து நான் செய்கிற ஃபுல் வீடியோ இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு நான் இதை காமிச்சு கொடுக்குறேன். VAJ பேக்கர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் உள்ள கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரியே ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸும் மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, அதாவது பள்ளியாடி, மார்த்தாண்டம், நாகர்கோவில் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். VAJ Bakers Mart ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பேக்கிங்க்கு தேவையான டூல்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாததுனால இப்போதைக்கு வாட்ஸ்அப் கேட்லாகில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அந்த நம்பரில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராடக்ட்ஸ் அப்டேட் ஆகும்போது போஸ்ட் குரூப்லேயே வரும். இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா, எனக்கு கஸ்டமர் அவங்க ஒய்ஃபுக்கு ஆனிவர்சரி ப்ரெசென்ட்டாக வந்து கொடுக்குறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஊரில் இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக நீங்களே கொண்டு கொடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு இதுக்கு உள்ளால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு இந்த ஹாட் சிக்கல், கப் கேக் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு பெரிய ஒரு பேக்கேஜை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றது மாதிரியாக நான் கேக்கு, கப் கேக்ஸு அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு அந்த ஃபுல்லாகவே நானே தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கேக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு நியூ மாடலாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் வந்து நான் ரொம்ப நாளாகவே செய்யணும்னு பார்த்து வச்சுருந்தேன். அப்போது அவங்களும் நீங்கள் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கன்னு சொல்லி கையிலே கொடுத்துட்டாங்களா. ஸோ ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துலான்ட்டு இந்த கேக் டிசைன் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டோட்டல் 2 kg கேக் செய்திருந்தேன். ஒன்று வந்து கிறிஸ் கிராஸ் கேக்கோட டெக்கரேஷன், இன்னொன்று வந்து 3/4 கிலோவுக்கு தனியாக ஒரு கேக்கும், 1/4 கிலோவுக்குள்ள பெண்டோ கேக்கும், அந்த மாதிரி 2 kg கேக்குக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஃபுல் தீமுமே ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன்லேயே தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வரது மாதிரியே 4 கப் கேக்ஸு, 4 ஹாட் சிக்கிள், அப்புறம் கேக் சிக்கிள் இதெல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்தேன். ஒரு கேக்கு வந்து 750 கிராம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து டால் கேக்காக செய்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நீட்டாக ஒயிட் கலர்லேயே ஐசிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேர்னவே கேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீம்லையாக வந்து நான் செட் பண்ணி எடுத்தேன். ஸோ கஸ்டமர் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம கையிலே கொடுத்துட்டாங்க. அவங்க எந்த மாடல் டிசைன் எதுவுமே கொடுக்கல, நீங்களே பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேக்கையுமே பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், அவங்களுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்தேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா பேர்ன் அவே கேக்கு அந்த தீமில் செட் பண்ணியிருந்தேன். ஸோ கேக்கோட சென்டரில் வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிறத ரைட் பண்ணிவிட்டு அதோட டாப்பில் ஃபயர் பேப்பர் வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேலே ஹாப்பி ஆனிவர்சரிங்கிற நேமும் போட்டிருந்தேன். கேக்கை சுற்றி பிளெயினாக இல்லாமல் க்ரீம் யூஸ் பண்ணி ஹார்ட் டிசைன் போட்டேன். ஸோ அதை விடவும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கேக்கோட சைடில் வந்து அந்த ரிப்பன் போ மாதிரி செய்து அதையும் சுற்றி வச்சேன். இது இப்போ வேறு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்துருந்துச்சு இல்லையா அந்த ஒரு டிசைன். ஸோ அதையும் தென் அந்த பேர்னவே கேக் அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே கேக்லேயே டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு கப் கேக்குக்கு வந்து ஃப்ராஸ்டிங் செய்து எடுத்தேன். இப்போது இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஷஃபில் பண்ணி தான் செய்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருந்தேன். உங்களுக்கு நான் காமிக்கும் போது எல்லாமா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டெக்கரேஷன்ஸையுமே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரியாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டோ கேக், அது வந்து 250 கிராம்ஸுக்குள்ளது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இது ஒயிட் கலர்லேயே தான் ஐசிங் செய்து எடுத்தேன். ஐசிங் செய்துட்டு சைடில் வந்து பேலட் நைஃப் வச்சு ஜஸ்ட் அந்த வெர்டிகலாக லைன்ஸ் மாதிரியாக டிசைன் போட்டு எடுத்தேன். இனி இதை பெண்டோ பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆனிவர்சரி டாப்பரும் வச்சு ஹார்ட்டு ஃபாண்டனில் செய்த ஹார்ட்டு, தென் கொஞ்சம் கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தேன். இனி நம்ம மெயின் கேக்குக்கு போகலாம். இந்த கேக் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1 kg கேக் தான். ஸோ இந்த கேக்குக்கு வந்து 3 டயராக இல்லையா போடுவோம், பட் ரொம்ப சின்ன டயராக தானே செய்வோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டயருக்கு வந்து 6 இன்ச்லேயே பண்ணியிருக்கிறேன், 2 லேயர் கேக் வர்றது மாதிரியா. டாப்புக்கு வந்து 4 இன்ச்லேயா 3 லேயர் வர மாதிரி, ஏன்னா டாப்பில் வந்து ஹார்ட்டு செய்யணும், அதுக்காக வந்து 3 லேயர் போட்டு 4 இன்ச்சில் செய்திருக்கேன். ஸோ மூணுக்குமே பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் செய்திருக்கேன். ஸோ பாட்டம் டயர் வந்து ரெட் கலர்லையும், டாப்பு மிடில் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறமா டாப்பில் வர ஹார்ட் வந்து பிங்க் கலர்லையுமே கொடுத்துருந்தேன்.
இந்த குட்டி ஹார்ட்டுக்கு ஐசிங் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பெரிய கேக்கெல்லாம் கூட ஈஸியாக பண்ணிடலாம். பட் அந்த சின்ன ஷேப்ஸுக்கு வந்து கரெக்டாக அது ஃபினிஷிங்காக பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வேறு இதை கரெக்டாக ஃபினிஷிங் வர்றது வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணாமல் செய்துகிட்டே இருப்பேன். ஸோ இது இந்த ஹார்ட்டுக்கு மட்டும் ஐசிங் செய்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. அப்படி ஒரு வழி அந்த குட்டி ஹார்ட்டுக்கு நீட்டாக ஐசிங் செய்து எடுத்தாச்சு. இனி வந்து இந்த 3 கேக்கையும் வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்ததுனால எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது. நம்ம மேலே ஒரு சைடு வந்து தொங்குனது மாதிரியாலாம் இருக்கும், சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போது அது கேக்கு அது கொலாப்ஸ் ஆகாதா, கீழே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, பேஸு ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பாட்டம் டயர்லேயே 3 ஸ்கியூவர் வந்து கொடுத்துருந்தேன், உடன் ஸ்கியூவர் கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே தான் கேக்கோட ஒரு 1/4 போர்ஷன் வெளியில் நிற்கிறது மாதிரியாக வச்சு அந்த டாப் டயரை வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே செம்ம டென்ஷனாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஒன்று, இது நிற்குமா நிற்காதாங்கிற ஒரு டவுட்டு. எல்லாமே பார்த்து அழகாக செய்திருக்கிறோம். இதில் ஏதாச்சும் சொதப்பிச்சுனாலும் அந்த ஃபினிஷிங் போயிடும், அழகாக வராது இல்லையா, அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. அதுக்காக அவ்வளோத்துக்கு பொறுமையாக இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கேக் ஃபுல்லாகவே ஒரு 4-5 ஸ்கியூவர்ஸாவது கட் பண்ணி அங்கேயே இறக்கியிருப்பேன், அது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில். அண்ட் லாஸ்ட் இந்த ஃபைனல் டயருக்கு இது ஸ்டாக் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இது ஹார்ட்டு வந்து அப்படி சரித்து கேக்குக்கு மேலே வைக்கணும். அதை வந்து ஃப்ளாட்டாகவே வச்சு ஐசிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா சரித்து வச்சு நமக்கு ஐசிங் செய்திட முடியாது, அதுக்காக ஃப்ளாட்டாக வச்சு ஐசிங் பண்ணியாச்சு. இனி அதை சரித்து வச்சுட்டு அதை அப்படியே வந்து கேக்கோட டாப்பில் எடுத்து வைக்கணும். உண்மையிலே செம்ம டென்ஷன். சப்போஸ் அது கரெக்டாக நாட்டி வச்சு அது வர்த்திக்கலாக நிற்காமல் எதுவும் கவுந்து ஏதாவது விழுந்துருச்சு, அது ஐசிங் பண்ணது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். என்ன பண்ணுறதுனே தெரியல, அதை எப்படி எடுத்து கவுத்தா சரியாக வருமா, செம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இது மட்டும் அந்த கேக்கு மேலே வைக்கிறதுக்கே ஒரு 15 to 20 minutes எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சு பார்ப்பேன், இப்படி பண்ணால் வருமா, இப்படி பண்ணால் வராது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 1000 டவுட்லேயே வந்து நான் இது பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் பட்டர் க்ரீமில் செய்கிறது வந்து சேஃபாக இருக்கும். பட்டர் க்ரீமில் வந்து செய்கிறது சேஃப் அப்படின்னா கையிலே தான் எடுத்து வைப்பாங்க. டாப் டயர்லாம் ஸ்டாக் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாட்டமில் பேலட் நைஃப் கொடுத்து சென்டரில் வந்து ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒரு சப்போர்ட் கொடுத்து வைப்போம் இல்லையா. பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அப்படிங்கும்போது சும்மா கையிலே அப்படி எடுத்து மேலே வந்து ஈஸியாக நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்து செய்ய முடியும். பட் இது அப்படி கிடையாது. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு கொஞ்சம் அப்படி ஆனால் கூட ஐசிங் பண்ணியிருக்கிறது வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அந்த நீட்னஸ் ஃபினிஷிங் வந்து போயிடும். ஸோ நான் அதுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்து பண்ண, இருந்தாலும் வாய்ப்பே இல்லை. ஸ்கியூவரெல்லாம் டாப்பில் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கியூவரெல்லாம் 2 இடத்துல சப்போர்ட் கொடுத்து மட்டும்தான் எடுத்து வர்ட்டிகலாக வைக்க முடியும். நான் ஒரு வழியாக சரிச்சு வச்சுருந்த கேக்கை வந்து அப்படியே நிறுத்திட்டேன்னா பேக்கில் வந்து ஒரு ஐசிங்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த கேக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் லைட்டாக க்ரீம் வச்சு கவர் பண்ணிட்டு தான் அடுத்தது கேக்கு மேலே வைக்கணும். அதுக்காக சரிச்சு ஃபஸ்ட்டு இன்னொரு போர்டில் நான் வச்சுட்டேன். இனி இதுக்கு பிறகு மறுபடியும் இதுலேருந்து எடுத்து அடுத்த 3rd டயர் வந்து ஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைனல் செக்மெண்ட் வந்தாச்சு. இந்த ஹார்ட் எடுத்து கேக்குக்கு மேலே வைக்கணும், அதுவும் கேக்கோட சென்டர்லேயே வைக்கணும். ஐயோ செம்ம டென்ஷன், வந்துருமா வராதா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே போர்டில் வந்து கேக் ஒட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு. போர்டை யாராச்சும் ஒரு ஆள் பிடிச்சிருந்தா கூட அடுத்தது அதுலேருந்து கேக்கை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து முடியாமல் கொஞ்சம் ரொம்ப நேரமாக வச்சு ஏன்னா நம்ம ரொம்ப பேலட் நைஃப் இடையில போட்டு எடுத்துட்டோம்னா கேக்கில் அந்த க்ரீம் போயிடுச்சுன்னா அந்த ஹார்ட் ஷேப்போட ஃபினிஷிங் போயிடும். ஐயோ ஒரு வழி ஆயிடுச்சு அந்த போர்ட்லேருந்து ஹார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டயருக்கு மேலே 3rd டயரை வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு. தென் 3க்குமே காமனாக ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆச்சுன்னா செகண்ட் அந்த ஒயிட் கலர் டயர் வந்து வச்சதுக்கு அப்புறமா ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் இது அந்த ஹார்ட்ஸும் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேயா ஸ்கியூவர் உள்ளே இறக்கி அதை நீட்டாக கவர் பண்ணி எடுத்தேன். பேலன்ஸ் உள்ள டெக்கரேஷன் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லை, இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. புது டிசைன் அப்படிங்கும்போது நான் நினச்சதோட டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு டென்ஷன்லேயே பண்ணது, ரொம்ப பொறுமையாக பார்த்து செய்து அவசரமாக பண்ணி இது சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்தனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கப்புறமா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள டைம் கிடைக்கல. ஃபாஸ்ட்டாக டெக்கரேஷன் ஒர்க்கு முடிச்சு கஸ்டமர் கையில் கூட கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கப் கேக்குமே ஃபாண்டண்ட் ஹார்ட் தென் குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன்.
ஃபுல் பேக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணி நீட்டாக ஃபோட்டோ எடுத்து அடுத்த பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எல்லாமே கொண்டு கொடுத்த போது. அவங்க வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு கேக் கொடுக்கும்போது ஒன்று தானேன்னு இருக்கும். இது என்னென்னா பேக்கிங்கே ஒரு 4-5 பேக்கிங் இருந்துச்சு. தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸும் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு கேண்டில் இருக்குது, ஸோ கேண்டிலில் கொளுத்திட்டு சென்டரில் இந்த கேக்கில் இந்த பேக்கில் இருக்கிற கேக்கில் சென்டர்லேயே நீங்கள் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்க அது கேக் கட்டிங் முடிச்ச உடனே எனக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு, இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எப்படி இருக்கும், சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்குமே இந்த டவுட் இருந்தது. 4 வீலரில் தான் எடுத்துகிட்டு போனோம். பட் இருந்தாலும் ஒரு 1/2 hour கிட்ட ட்ராவல் இருந்தது. அதுவும் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம், மழை டைம் வேறு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது, சேஃபாக இருக்குமா இல்லையாங்கிறது. இப்போ கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணி அவங்க கேக் கட்டிங் பண்ணுறதுக்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்புறமா தான் கேக் கட் பண்ணியிருந்தாங்க. பட் கேக் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீடியோ அனுப்பும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1.5 kg உள்ளது. இது வந்து 7 inch சைஸ்லேயே பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டயருக்கும் 2 லேயர் போட்டு 3 டயருக்கு பண்ணியிருக்கேன். இந்த கேக் செய்யும்போது எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. ஏன்னா இது நான் 3ஆவதாக செய்கிற கிறிஸ் கிராஸ் கேக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 டயர்லையா 1 kg கேக் வந்து நான் செய்திருந்தேன். ஒரு கிறிஸ்மஸ் டைமில் உள்ள ஒரு ஆர்டர். இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது செய்கிறதுக்கு. இதுவும் வந்து 3 கலர் காம்பினேஷன் தான். லைட் பிங்க், அப்புறம் ஒரு டார்க் பிங்க், தென் ஒயிட் கலர். இந்த ஒரு 3 கலர் காம்பினேஷன்லேயுமா 3 டயருக்கும் ஐசிங் செய்து எடுத்திருந்தேன். இந்த கேக்குக்கு நான் ஃபர்ஸ்ட் செய்த கேக்கு கொடுத்தது மாதிரியாக நிறைய ஸ்கியூவர் எல்லாம் கொடுக்கல, அந்த பேஸ் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. செகண்ட் டயர் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக அதில் ஒரு 2 ஸ்கியூவர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா டாப் டயரும் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2 ஸ்கியூவர் கொடுத்துருந்தேன். இந்த கேக்குமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வெளியூரில் தான் இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு பர்த்டேக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறதுக்காக யூனிக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாடல் சென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதே மாடலில் வந்து கொஞ்சம் கூட அழகாக பண்ணுங்கள், கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா கேக்கோட ஃப்ரெண்டில் அந்த ஹாப்பி ஆனிவர்சரி டியர் அப்படிங்கிறது ஃபாண்டன்லேயே தான் கொடுத்துருந்தேன். இதில் வந்து கோல்டன் கலர் ஆக்ரலிக்கில் கட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா இருந்தது. அண்ட் அந்த கலர் காம்பினேஷனுக்கும் அந்த கோல்டு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டும் வச்சு, அதாவது ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 கேக்லேயுமே உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.